மார்னிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷனை பற்றி பார்த்தோம். ஃபிஷன்ஸோட டைப்ஸை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா பைனரி ஃபிஷன். ஸோ பைனரி அப்படின்னாலே என்ன அப்படின்னா ரெண்டு. ஸோ பைனரி ஃபிஷன்னா ரெண்டாக நம்மளுக்கு பிரிய போகுது. எது அப்படின்னா பேரண்ட். ஸோ ஒரு பேரண்ட் ரெண்டாக பிரியறதை பற்றி பார்க்குறது தான் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். In binary fission, the parent organism divides into two halves and each halves form a daughter individual. ஸோ பைனரி ஃபிஷனில் பேரண்ட் ஆர்கானிசம் டிவைட் ஆகுதான். ஸோ எத்தனையானா ரெண்டு பகுதிகளாக டிவைட் ஆகுது. ஒவ்வொரு பகுதியும் ஒரு புது உயிரியாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவைட் ஆகுதுன்னா முதல்ல அது எது டிவைட் ஆகுது, எப்படி அது ரெண்டாக பிரியுது அப்படின்றத நெக்ஸ்ட் பேரால சொல்லியிருக்காங்க. The nucleus divides first amyotically or mitotically, followed by an division of cytoplasm. ஸோ நியூக்ளியஸ் உட்கரு முதல்ல ஏமயாட்டிக்கலி அப்படின்னா நேர்முக பிரிவிலையோ இல்லைனா மைட்டாட்டிக்கலி மறைமுக பிரிவிலையோ பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உட்கரு பிரிஞ்சதுக்கு அப்புறம் உட்கருவை சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசம் பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The result of springs are genetically identical to the parent. ஸோ ரிசல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் புது உயிரிகள் கிடைக்குது. தே ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். அவங்க எப்படி இருக்காங்க? ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏசெக்ஷுவலில் உருவாகிற எல்லா ஆஃப் ஸ்ப்ரிங்கும் எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். பைனரி ஃபிஷனும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட். ஸோ அதில் உருவாகிற அந்த இளம் உயிரிகளும் எப்படி இருக்குன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். Depending on the plane of fission, the binary fission of the following types. ஸோ பைனரி ஃபிஷனே எந்த பிளேனில், அதாவது எந்த பகுதியில் அது பிரியுது அப்படின்றத பொறுத்து பல வகைகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். நெக்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன். தேர்ட் ஒன் லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன். ஃபோர்த் ஒன் ஆப்ளிக்யூ பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்குது. ஸோ இதுலேயே நேம்லேயே அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிம்பிள் பைனரி ஃபிஷன். ஸோ சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்னென்னா இர்ரெகுலர், ஸோ வடிவமற்ற உயிரிகளில் நடக்கிற ஒரு பைனரி ஃபிஷனை தான் நம்ம சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அமீபாவுக்கு வடிவம் இருக்கா? இல்லை, ஷேப்லெஸ் ஆர்கானிசம் தான் அமீபா. ஸோ அங்கே நடந்தால் ஒரு பைனரி ஃபிஷன், அதை என்ன சொல்கிறாங்க? சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். ஸோ பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் பைனரி ஃபிஷன் இஸ் சீன் இன் அமீபா லைக் இர்ரெகுலர் ஷேப்டு ஆர்கானிசம். ஸோ இதில் காணப்படுதான் இர்ரெகுலர் ஷேப்டு ஆர்கானிசத்தில் இந்த பைனரி ஃபிஷன் காணப்படுது. வேர் த பிளேன்ஸ் ஆஃப் டிவிஷன் இஸ் ஹார்ட் டு அப்சர்வ். ஸோ பிளேன்னா எந்த பகுதியில் அது பிரியுது, எந்த தளத்தில் அது பிரியுது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஹார்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ட்ராக்சுவல் வேக்யூல்ஸ் choose the functions of disappear. கான்ட்ராக்சுவல் வேக்யூல் சிறு துளை ஒன்று இருக்கும், அந்த துளை வந்து என்ன ஆகிடுதான், காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. The nucleic disintegrate and the nucleus divides mitotically. The cell, the construction in the middle, so the cytoplasm divides and forms two daughter cells. ஸோ எளிய ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல் நடுவில் சுருங்குனதுக்கு அப்புறம் நியூக்ளியஸ் ரெண்டாக பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? சைட்டோபிளாசமும் பிரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பைனரி ஃபிஷனில் இதை நம்மளுக்கு சொன்னோம். ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியும் என்ன சொல்கிறாங்க? டாட்டர் செல்ஸாக மாறிடும், அதாவது புது உயிரிகளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் டைப் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன். The transfer binary fission, the plane of the division runs along the transfer axis of the individual. ஸோ பிரிகிற தளம் எதுவாக இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸாக இருக்கான். எதோட ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸாக இருக்குதான்? பிளேன் ஆஃப் த இண்டிவிஜுவல், அதாவது பேரண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸில் அது பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேரமிஷியம், பிளானேரியா. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸில் பிரிகிற உயிரினங்களாக இருக்குது. சரியா? அதுலேயே பார்த்தீங்கன்னா த மேக்ரோ நியூக்ளியஸ் டிவைட்ஸ் பை ஏமயாட்டிஸ்
and the micronucleus divides by mitosis. ஸோ இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏமயாட்டிக்ஸ்னால் என்ன, நேரடியாக பிரியுது. ஸோ மேக்ரோநியூக்ளியஸ்னால் பெரிய உட்கருக்கள் வந்து நேர்முக பிரிவில் பிரியுது. மைக்ரோநியூக்ளியஸ்னால் சிறிய உட்கருக்கள் வந்து மறைமுக பிரிவில் பிரியுது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸில் இது பிரிகிறதால இது என்ன சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாரமீஷியம். ஸோ அடுத்த டைப் longitudinal binary fission. Longitudinal binary fission, the nucleus and cytoplasm divides in the longitudinal axis. So longitudinal axisல cytoplasmமும் அப்புறம் நியூக்ளியஸும் பிரியறதால நம்ம இதை longitudinal binary fission அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? Flagellum is retained usually by one daughter cell. The basal granulus is divided into two new basal granulus form a flagellum in the other daughter individual. ஸோ நீலிழை உயிரிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் நீலிழை அப்படின்னு சொல்கிறீங்க? லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ், நீள்மட்டம். சரியா? அந்த நீள்மட்டத்தில் அந்த உயிரிகளோட உறுப்பே பார்த்தீங்கன்னா உருவமும் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் இருக்கிற உயிரினங்கள் இரண்டாக பிரியறதுனால தான் இதை லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓர்டிசெல்லா அப்படின்றது இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ளிக்யூ. ஸோ முதல்ல ஆப்ளிக்யூ அப்படின்னா என்னென்னா சாய்வு. சரிங்களா? ஒரு கோணத்தில் சாய்வாக அது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆப்ளிக்யூ அப்படின்னு சொல்கிறோம். So oblique binary fission, the plane of the division of oblique, it is seen in dinoflagellates. அப்படின்னா என்னென்னா அதோட பிரிவு வந்து பார்த்திங்கன்னா சாய்வு மட்டமாக இருக்கும். ஸோ சாய்வு மட்டமாக இருக்கிறதுனால அதை ஆப்ளிக்யூ பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செரேட்டியம் வந்து இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ஃபிஷன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பைனரி ஃபிஷன். ஸோ பைனரினா என்ன, ரெண்டு. ஸோ ரெண்டாக பிரிகிறத பற்றி மட்டுமே பார்த்தோம். சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன், லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன், ஆப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். ஸோ ரெண்டாக மட்டுமே அது பிரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பேரண்ட் உயிரிலேருந்து இரண்டு சேய் உயிரிகள் மட்டுமே உருவாகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா த மல்டிபிள் ஃபிஷன். ஸோ மல்டிபிள்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், ரெண்டுக்கு மேற்பட்டு பிரிய போகுது. The parent body divides into many similar daughter cells simultaneously. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு பேரண்ட் நிறைய டாட்டர் செல்களாக பிரிய போகுது. ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், the nucleus divides repeatedly without the division of cytoplasm. முதல்ல உட்கருக்கள் பிரிய ஆரம்பிக்குது. ஸோ பிரியும் போது சைட்டோபிளாசமும் சேர்ந்து பிரியுதானா? இல்லை. உட்கருக்கள் எத்தனையாக பிரியுதுன்ற வரைக்கும், அந்த பிரிகை நடக்கிற வரைக்கும், அந்த செயல் முடிகிற வரைக்கும், அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் சைட்டோபிளாசம் பிரியல. லேட்டர் த சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் இன்டு ஆஸ் எ மெனி பார்ட்ஸ் தட் ஆஸ் ஆஃப் த நியூக்ளி. ஸோ நியூக்ளியஸ் எத்தனையாக பிரிஞ்சிச்சு அப்படின்றத பொறுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் அதுக்கேற்ற மாதிரி பிரியுது. எக்ஸாம்பிளுக்கு நியூக்ளியஸ் 4ஆக பிரிஞ்சிருந்ததுன்னா சைட்டோபிளாசம் அதுக்கப்புறம் 4ஆக பிரியும். 8ஆக பிரிஞ்சிருந்ததுன்னா நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் 8ஆக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் சைட்டோபிளாஸ்மிக் பார்ட்ஸ் என்சைக்கிள் ஒன் டாட்டர் நியூக்ளியஸ். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நியூக்ளியஸை சுற்றி ஒரு சைட்டோபிளாசம் வரும். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புது உயிரிகளாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் மெனி ஸ்மாலர் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் பேரண்ட் ஆர்கானிசம். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து நிறைய குட்டி குட்டி இளம் உயிரிகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் மல்டிபிள் ஃபிஷன் ப்ரொடியூஸ் 4 or many daughter individuals by equal cell division and the young ones do not separate until the process is complete. ஸோ ஒரு செல்லுலேருந்து 4 டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஈக்குவல் டாட்டர் செல்ஸ் உருவாச்சு அப்படின்னா அந்த 4மே முழுசாக வளர்கிற வரைக்கும் ஒன்றோட ஒன்று பிரியறதில்ல. மொத்தமாக ஒரு 4ம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வராங்க. யார் உள்ளேருந்து? பேரண்ட் உள்ளேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. then this division is called repeated fission. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா repeated fission.
ஓர்டிசெல்லா, இதுக்கும் எக்ஸாம்பிள் என்னது? ஓர்டிசெல்லா அப்படின்ற அந்த ஆர்கானிசம் தான். The Plasmodium multiple fission occurs in zygosome and in a oocyte stage. ஸோ பிளாஸ்மோடியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது. ஸோ அது என்னென்னா சைசன்ட்ன்ற ஒரு பகுதியிலையும் இல்லை ஸ்டேஜ்லேயும் ஓக்சைட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேயும் இந்த மல்டிபிள் ஃபிஷன் பிளாஸ்மோடியத்தில் நடக்குது. when the multiple fission occurs in சைசன்ட், ஸோ சைசன்ட் அந்த ஸ்டேஜில் மல்டிபிள் ஃபிஷன் பிளாஸ்மோடியத்தில் நடந்தால் அந்த ப்ராசஸ் இஸ் கால் சைசோகனி. அந்த ப்ராசஸ் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னா சைசோகனி. அண்ட் த டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்ட் மீரோசைட். அந்த ப்ராசஸ் நடந்து உருவாகிற அந்த செய் உயிர்கள் என்னன்னு கூப்பிட்றாங்கன்னா மீரோசைட். எதில்? பிளாஸ்மோடியத்தில். when the multiple fission occurs in oocyte, ஸோ oocyte என்ற ஸ்டேஜில் பிளாஸ்மோடியத்தில் மல்டிபிள் ஃபிஷன் நடந்துச்சுன்னா இந்த ப்ராசஸை ஸ்போரோகனி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அண்ட் த டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்டு ஸ்போரோசைட். அந்த டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் எப்படி கூப்பிட்றாங்க? ஸ்போரோசைட். ஸோ பிளாஸ்மோடியத்தில் 2 ஸ்டேஜில் மல்டிபிள் ஃபிஷன் நடக்குது. சரிங்களா? 2 மல்டிபிள் ஃபிஷனோட ஸ்டேஜோட ப்ராசஸ் நேம் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் நடந்து உருவாகிற இளம் உயிர்களோட நேமை சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃபை நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்னா என்ன? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர், ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட். வெப்பம் அதிகரிக்கலாம், இல்லை குறையலாம், இல்லைனா உணவு தட்டுப்பாடு ஏற்படலாம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அமீபா வித்ரா இஸ் பீசூடோபோடியா அண்ட் செக்ரிகேட் 3 லேயர்ட் protective chitinous site wall around it become a inactive. அமீபா இந்த மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது பீசூடோபோடியா அப்படின்னா போலிகால்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை உள்ளே இழுத்துக்குமா. அது மட்டும் இல்லாமல் 3 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்டிவ் லேயரை அது அதை சுற்றி சுரந்துக்குது. அதுக்கு பேர் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அது உக்காந்துக்கும். ஸோ ஒரு கூடு கட்டுற மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும்னா ஒரு கூடு மாதிரி அதை சுற்றி ஒன்று கட்டிக்கிட்டு அது உள்ளே உக்காந்துக்கும். ஸோ இன்ஆக்டிவ், உறைஞ்சி போயிடும், அது வந்து எந்த ஒரு செயலியும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. This phenomenon is called ensitement. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ensitement அப்படின்னு சொல்கிறாங்க. when the condition become favorable, ஸோ கண்டிஷன் ஃபேவரபுளாக மாறுது. the ensided amoeba divides by multiple fission and produce many minute amoeboid. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன் ஃபேவர் ஆகும்போது அந்த உள்ள கூடு கட்டி ஒரு அமீபா போய் உட்காந்துக்குச்சுல்ல, அது மல்டிபிள் ஃபிஷனை பண்ணுமா. ஸோ மல்டிபிள் ஃபிஷனால் நம்மளுக்கு தெரியும் 2க்கும் மேற்பட்ட சேய் உயிர்கள் வரப்போகுது. ஸோ மல்டிபிள் ஃபிஷன் பண்ணி அமீபோலி அப்படின்ற அதாவது இளம் அமீபாக்களை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. The site wall absorbs the water and breaks off, liberating the young pseudopodispores. Each with a fine pseudopodia, they feed and grow rapidly, lead the independent life. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிட்னஸ் வால் இருக்குல்ல, சைட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீரை உறிஞ்சி உள்ளே எடுத்துக்குமா. ஸோ நீர் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த வால் பிரேக் டவுன் ஆகும். ஸோ பிரேக் டவுன் ஆகி இளம் உயிரிகள் வெளியே வரும். அந்த இளம் உயிரிகள் உணவை உண்டு ரொம்ப வேகமாக வளர்ந்து இண்டிபெண்ட்டாக வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.